வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எதை பத்திங்க பேச போறோம். மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மும்மொழி கல்வி கொள்கை திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது மத்த மாநிலம் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு மட்டும் இது வேணாம்னு சொல்றாங்க. ஏன்னா இருமொழி கல்வி கொள்கையே எங்களுக்கு போதும்னு சொல்லியிருக்காங்க. சார் இது மாதிரி தான் சொல்லிட்டு இதை குறிச்சு மக்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்கலாமா? வாங்க. மும்மொழி கல்வி திட்டம் நமக்கு வேணுமா வேணாமா? இது எல்லா ஸ்டேட்ஸும் ஃபாலோ பண்ணுதுங்கிற பட்சத்துல நம்ம ஸ்டேட்க்கும் மும்மொழி கல்வி கொண்டு வந்தா நல்லா இருக்கு, நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருமே வந்து ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக நம்ம ஊர்ல மட்டும் இருக்கிறது இல்லை, நிறைய நார்த்ல இருந்து சென்னையில வந்து கூட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம தமிழ் கற்றுக்கணும்னு நினைக்கும் போது நம்மளும் அந்த மாதிரி லாங்குவேஜஸ் கற்றுக்கிட்டோம்னா நமக்கும் ட்ராவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. ட்ராவல் மட்டும் இல்லை, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட இருக்கு. ஸோ அது நல்ல விஷயமா இருக்கும்போது நான் அதை அட்வான்டேஜஸாக தான் பார்க்குறேன். ஸோ அதை நான் என்கரேஜ் பண்ணுறேன். மத்திய மந்திரி என்ன சொல்லிருக்காங்கன்னா மும்மொழி கல்வி திட்டம் ஃபாலோ பண்ணா தமிழ்நாட்டுக்குரிய நிதியெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த விதமா இருக்கு, உங்களுக்கு எப்படி இருக்கு? ஓகே, அந்த மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அது ஒரு ஆப்ளிகேஷன் மாதிரி இருக்கு. அப்படி அவங்க எக்ஸாக்டா அப்படி சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா அது ஒரு நல்ல காஸ்க்காக தான் அந்த மாதிரி அவங்க அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதை ஃபாலோ பண்றதுல தப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அதுக்காக ஃபண்ட்ஸ் ஸ்டாப் பண்றது வந்து I don't welcome that decision. இது வந்து பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்குன்னு சிஎம் சொல்லிருக்காரு. உங்களுக்கு எப்படி இருக்குது பாக்கும்போது? ஓகே, அகைன் இந்த மாதிரி நம்ம ஓகே மேபி பிரஸ்ல அந்த மாதிரி வெளியில சென்சேஷனலா இருக்கிறதுக்காக சொல்லியிருக்கலாம். அவர் அப்படி உண்மையிலேயே சொல்ற மாதிரி இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட் வந்து அவ்வளோ அவங்க சொல்லிட்டாங்கன்றதுக்காக மிரண்டு போற இடத்துல அவங்களும் இல்லை. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கும் வந்து யோசிச்சு இது எது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியும், எதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு தெளிவா முடிவெடுக்கிற எபிலிட்டி இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ அது பிளாக்மெயில் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ பட் அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அதுவும் தப்பு தான். ரைட். அண்ணாமலை சார் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாலின் சாரோட தனியார் பள்ளிகள்ல சிபிஎஸ்இ சிலபஸ்ல மும்மொழி கல்வி யூஸ் பண்றாங்க. ஆனா அரசு பள்ளிகளை மட்டும் இருமொழி கல்வி தான் யூஸ் பண்ணுன்றாங்க. இது குறிச்சு உங்களோட கருத்து என்ன? ஓகே ஓகே, அது அப்போ முரண்பாடா தானே இருக்கு. ஏன்னா இப்போ அவங்களோட ஓன் ஸ்கூல்ஸ்லயே வந்து அவங்க ரன் பண்ற ஸ்கூல்ஸ்ல வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மல்டி லாங்குவேஜஸ் தெரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கும் அப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வரது கண்டிப்பா ஒரு அட்வான்டேஜா தான் இருக்க முடியும். ஸோ அதை எப்படி அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்றது அது ஒரு கேள்விக்குரிய விஷயம் தான். ஸோ என்ன கேட்டா வந்துட்டு மும்மொழி கல்வின்றது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு கிடைச்சா வந்துட்டு இட்ஸ் பெட்டர் எக்ஸ்போஷர் ஃபார் தெம் ஆல்சோ. ஏன்னா மற்ற பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு இருக்கிற அளவுக்கு ப்ரிவிலேஜஸ் இவங்களுக்கு இல்லை. ஸோ நம்மளா இந்த கவர்மெண்டா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்தாதான் உண்டு. ஸோ அதை வந்து அது இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். மத்திய அரசு மும்மொழி கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. மற்ற மாநிலங்கள்லாம் அதை ஃபாலோ பண்றாங்க. ஆனா தமிழ்நாடு மட்டும் இது வேணாம்னு சொல்றாங்க. இதை குறிச்சு உனக்கு கருத்து என்னமா? தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தமிழ் தான் அவசியம் நான் சொல்றேன். எனக்கு வந்து ஹிந்தில இன்ட்ரெஸ்ட் இல்லை. சப்போஸ் நான் இந்த மாதிரி வெளி இடத்துக்கு போய் நான் வேலை பார்க்க போறேன், என்னோட ப்ரொஃபஷன் அந்த மாதிரி இருக்குன்றவங்க தேவைன்னா அவங்க அந்த ஹிந்தி எடுத்துக்கலாம். இப்போ என்னன்னா வந்து இப்ப அண்ணாமலை சார் என்ன சொல்றாங்க வந்து பிளாக்மெயில் பண்ற மாதிரி சொல்றாங்க. இது பள்ளிகள் இருக்குல்ல எனக்கு இவ்வளவு கேட்டீங்கன்னா தமிழ் வேணும், ஹிந்தி வேண்டாம். அது வந்து ப்ரொஃபஷனா வெளி இடத்துக்கு போய் நான் பண்ண போறேன்றவங்களுக்கு தேவைப்பட்டா அவங்க அதை எடுத்துக்கலாம். சரிடா, தேங்க்யூ சோ மச். மும்மொழி தேவையில்லை, அவங்க விருப்பப்படி அந்த மொழியை கத்துக்கலாம். இருமொழி கொள்கை, அதாவது அந்த மாநில மக்களின் மொழியும் ரெண்டாவது லிங்க் லாங்குவேஜ் என்ற ஆங்கிலம் அது இருக்கு, அது போதும். தேவைப்பட்ட விரும்புவங்க மட்டும் அதை படுத்தலாம், கட்டாயப்படுத்தக்கூடாது. எந்த இது மொழியையும் யார் மீதும் திணிக்க கூடாது. நேரு என்ன சொன்னாரோ அதை வந்து ஃபாலோ பண்ணணும். மும்மொழி கொள்கை கட்டாயமாக திணிக்கப்படக்கூடாது. தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளாதது சரியானது. முதல்வர் சொன்னது சரியான பதில். அதாவது வந்து மாநில அரசுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரி பண்றதா தோணுது. ஸோ அதனால தமிழக அரசுடைய அந்த பதில் வந்து சரியான பதில் தான் தோணுது. தமிழ்நாடும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஏன்னா காலப்போக்கில் இப்போ வந்து எல்லாமே வந்து 3 மொழிகள் தெரிஞ்சா நமக்கு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு தான் அது நல்லது. ஏன்னா இங்கேருந்து நார்த் சைடில் போய் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ஹிந்தி கண்டிப்பாக தேவைப்படுது. அதே மாதிரி அங்கேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறவங்க அவங்க வந்து தமிழ் கற்றுக்குறாங்க ஈஸியாக. ஆனால் இங்கேருந்து போகிறவங்க வந்து ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அதனால மும்மொழி திட்டம் இருந்ததுன்னா மக்களுக்கு வந்து உதவியாக தான் இருக்கும். மும்மொழி கொள்கை திட்டத்தை ஃபாலோ பண்ணாதான் நிதி தருவன்னு சொல்லியிருக்காங்க.
அது தப்பு தான். அது வந்து அது எவ்வகையில் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு அரசு மக்களுக்குன்னு ஒரு சிலது இருக்கு இல்லையா. தமிழ்நாடு அரசும் பே பண்ணுது, டேக்ஸ் பே பண்ணுறோம். தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்களும் டேக்ஸ் பே பண்ணி தானே ஆகிறோம். அப்படி இருக்கும்போது வந்து மும்மொழி பண்ணாதான் வந்து நான் காசு கொடுப்பேன், இல்லை காசு கொடுக்க மாட்டேன்னா அது தப்பு. இத வந்து ஸ்டாலின் சார் பார்த்துட்டு இது பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு பாணியில பார்த்தா அது அப்படிதான் இருக்கு. ஆனா அது அது பிளாக்மெயில் சொல்றதை விட இப்படி பண்ணாவது மாத்துவாங்களான்ற ஒரு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த ட்ரை வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்றது தான் வந்து உண்மையான கருத்து. இப்போ அண்ணாமலை சார் என்ன கேக்குறாருன்னா வந்து ஸ்டாலின் சாரோட தனியார் பள்ளிகள் இருக்குல்ல, ஸ்டாலின் சாரோட தனியார் பள்ளியில வந்து சிபிஎஸ்இ சிலபஸ் நடத்தும் போது அங்கெல்லாம் வந்து முவ்வழி கல்வியை யூஸ் பண்றாங்க. ஆனா வந்து அரசு பள்ளிகளை மட்டும் ஏன் இருவழி கல்வி மட்டும் யூஸ் பண்ணணும்னு கேக்குறாங்க. அது கரெக்டான கேள்விதான். அரசு பள்ளியிலையும் வந்து மும்மொழி நம்ம அக்ராஸ் த கண்ட்ரி வந்து மும்மொழி திட்டம் கொண்டு வரோம் அப்படின்னா அப்போ இவங்களும் மும்மொழி திட்டத்தை ஆதரவு பண்ணி எடுத்துட்டு போகிறது தான் கரெக்டான பாயிண்டா இருக்குமே தவிர ஒரு இடத்துல யூஸ் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணாம இருந்தா அது எகைன் மக்களுக்கு தான் அது வந்து பாதகமா முடியும். அப்ப மும்மொழி கல்வி வேணுமா வேணாமா? கண்டிப்பா வேணும். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன் சொல்றேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதி எம்எல்ஏ, அவங்களுக்கு கீழே இருக்கிற கவுன்சில், எல்லா பாலிடிக்ஸ்ல இருக்கிற எல்லாரோட பசங்களுமே பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. அவங்க படிக்கிற பிரைவேட் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜும் படிக்கிறாங்க. தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு செகண்ட் லாங்குவேஜா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இங்கிலீஷா இருக்கு. அவங்களுமே ஹிந்தி படிச்சுட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ அவங்களே ஹிந்தி படிக்கிறாங்க. பட் நம்மகிட்ட வரும்போது கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க படிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், பாலிட்டிஷியன்ஸ் அவங்க எல்லாருமே அவங்க பசங்களை தமிழ் மீடியத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தாங்க அப்படின்னா ரைட், அவங்க பேசலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்றதுலாம் சும்மா வாய் பேச்சு தான். இப்ப மத்திய மந்திரி என்ன சொல்றாருன்னா இந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணா தமிழ்நாட்டுக்கு நிதி, தமிழ்நாடை தவிர்த்துட்டு பிஜேபி ஆள்ற எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா எல்லா திட்டமும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ஏன் வரல? தமிழ்நாட்டுக்கும் வருது காசு. இவங்க வந்து அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்களுடைய வாழ்க்கையை வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டு இவங்க எல்லாம் சும்மா 26ல தெரிஞ்சிடும். இவங்களுடைய இப்ப திராவிடம் இந்த மாடல் எல்லாமே ஒழிஞ்சிட போது. பிஜேபி ஆட்சி அமைக்கிறாங்களோ இல்ல டிவிக்கே ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்க வந்தாங்கன்னா எதுவுமே இருக்காது. இன்னைக்கு விஜயுமே அந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் பேசியிருக்காரு. அவர் எதை வச்சு பேசுறாரு அப்படின்னு இன்ன வரை யாருக்குமே தெரியல. அப்சல்யூட்லி ராங். ஒரு உண்மையான பொலிட்டிஷியனா இருக்கட்டும் சரி, உண்மையான ஸ்டூடெண்டா இருக்கட்டும், எல்லா லாங்குவேஜும் படிக்கிறது தப்பே கிடையாது. நீங்க ரயில்வேஸ்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தமிழ்நாடு தவிர்த்து நீங்க வேற எங்க வேலைக்கு போனாலுமே உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். ஹிந்தி தெரிஞ்சாதான் நீங்க சர்வே பண்ண முடியும் உங்களால. நீங்க சொல்லலாம் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தானே, இங்கிலீஷ்ல எக்ஸாம் எழுதினா பாஸ் பண்ணிடலாம். நீ அங்க போனீங்கன்னா அங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு ஆள் தான். அவன் ஒரு ஹிந்தி வாயா இருப்பான். அவன்கிட்ட நீ சர்வே பண்ணணும், அவன்கிட்ட நீ பேசி கம்யூனிகேட் பண்ணணும், உனக்கு ஹிந்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீ ஹிந்தி தான் படிக்கணும் அப்படின்றதால இல்லை. தமிழ் எப்படி ஒரு லாங்குவேஜோ நம்ம தாய்மொழியோ அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்க லாங்குவேஜ். இதை படிச்சா ஆட் ஆன்ஸா பெனிஃபிட்ஸ் இருக்கு, நம்ம வேலைக்கு போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்திக்காரன் வந்து இங்க வேலை செய்யறான், பானிபூரி விற்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவன் வந்து ஹிந்தியில விற்கல, தமிழ் கத்துட்டு தமிழ தான் சேல் பண்றான். அவனுக்கு தெரியுது தமிழ் படத்தை, தமிழ் தெரிஞ்சா இங்க பொழைச்சிக்கலாம் தெரியுது. நமக்கு வந்து ஹிந்தி தெரிஞ்சா நம்ம கூட அங்கே பொழைச்சிக்கலாம். நீங்க இப்போ மும்பைல போய் நீங்க சர்வே பண்ணா உங்களுக்கு மராட்டி தெரிஞ்சிருக்கணும். அந்த இடத்துல போனீங்கன்னா கூட உங்களுக்கு ஹிந்தி வேணும். ஸோ ஹிந்தி படிக்கலாம், தப்பே கிடையாது. அதை திணிக்கல, யாருமே திணிக்கல. பிஜேபி கூட யாருமே ஹிந்தி நீ படிச்சுதான் ஆகணும் யாருமே திணிக்கல. இப்ப வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒரு மத்திய மந்திரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இதை நீங்க ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு நிதி அப்படின்றது. அவர் வந்து நிதி நம்மளுக்கு கொடுக்கல, ஓகேங்களா? அவர் ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு தனிப்பட்ட கருத்து தானே தவிர்த்துட்டு நீங்க அதை ஏத்துக்கிட்டாதான் நான் கொடுப்பேன் அப்படின்றதுலாம் இல்லை. நாளைக்கே பாத்தீங்கன்னா அடுத்த மசோதால இதெல்லாம் தாக்கல் ஆயிடும். இவங்க இங்க இருந்து சைன் போட்டு கொடுத்துருவாங்க. சோ இது கரெக்ட். இது பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்குன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அவன் பேரன், அவங்க பசங்க, அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சாங்க. அவங்க எல்லாம் மட்டும் தமிழ் தெரியுமா? அவங்க ஃபேமிலியில தமிழ் என்னன்னு தெரியாதுன்னு நான் சொல்றேன். அவங்க அப்பா காலத்தோட முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் நம்மள வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. நம்மளாம் தெளிவாயிட்டோம். நம்மளாம் பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாம் தெளிவா இருக்காங்க. அதர் தென் அவங்க பாத்தீங்கன்னா என்ன படிச்சா எங்க சர்வே பண்ணலாம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். நான் ஒரு தமிழ் மீடியம் தான், நான் MBA வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? ஒண்ணுமே பண்ணல. 3 LPAக்கு மேல என்னால வேலைக்கு போக முடியல. ஸோ இங்கிலீஷ் தெரிஞ்சதால இங்க சர்வே பண்றேன். இப்போ இன்கேஸ் எனக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தா நான் வெளில போய் வேலை செஞ்சிருக்கலாம். லைக் மும்பைக்கு போயிட்டு இருக்கலாம், இல்ல தெலுங்கு தெரிஞ்சா ஹைதராபாத் போயிருக்கலாம். ஆட் ஆன்ஸா லாங்குவேஜை கத்துக்கிறது தப்பே கிடையாது. நம்ம சர்வே பண்ணணும் அப்படின்னா இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க தமிழை நம்ம தான் வாழ வச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மோடி ஜப்பான் போனாலுமே வேட்டி சட்டை தான் கட்டிட்டு போறாரு. அங்க போய் திருக்குறள் சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாரு. அதை வந்து இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, திருக்குறள் சொல்லிட்டா மட்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சிட முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் சுத்த பொய். அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. அவருக்கு பிடிச்சிருக்கு, அவர் சொல்றாரு, அதான் உண்மை.
தமிழோட பாரம்பரியம் உலகெங்கும் பரவட்டும், தப்பே கிடையாது. அதர் தென் நம்ம லாங்குவேஜ் ஆட் ஆன்ஸா ஹிந்தி தெரிஞ்சா வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா தாராளமா படிக்கணும், தப்பே கிடையாது. மும்மொழி கல்வி வந்து இப்போ பசங்களுக்கு வந்து தேவையானதுதான். ஏன்னா அவங்க ஃபியூச்சர்ல வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் போய் அவங்க சர்வே பண்றதுக்கும் எதுக்கும் வந்து இந்த லாங்குவேஜ் பயன்படுறதுனால மும்மொழி கல்வி வந்து நான் வரவேற்கிறேன். நம்மளுக்கு வந்து மும்மொழி கல்வி வந்து வரவேற்கிறோம். ஆனா வந்து இதை சார்ந்து வந்து நிதி இது பண்றது வந்து கண்டிக்கத்தக்கதுன்னு நினைக்கிறேன். நான் ஹிந்தியை வந்து அவங்க திணிக்கிற மாதிரி வைக்கிறாங்க. அதாவது வந்து நாங்க இந்த தமிழ் இந்தியா ஃபுல்லுமே இந்தியை வந்து பரப்பணுன்ற ஒரு நோக்கம் இருக்கு, அதுக்குள்ள உள்நோக்கமா இருக்கு. அதனாலதான் வந்து நம்ம வந்து ஹிந்தியை எதிர்க்கிறோம். அது வந்து லாங்குவேஜா கத்து அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு வரவேற்கலாம். ஆனா வந்து அது வந்து நம்ம தமிழை அழிச்சு அவங்க ஹிந்தியை வந்து பரப்பணுன்ற ஒரு உள்நோக்கம் இருக்கிறதுனால நம்ம சில பேருக்கு அது வந்து வேண்டாம்ன்ற கருத்தும் இருக்கு. வேணும். ஏன் மேம் அப்படி சொல்றீங்க? அது நல்லது இல்லையா? அது எல்லாரும் புரிஞ்சுக்கிறது, அது தெரிஞ்சுக்கிறது, அது ரொம்ப நல்லது, முக்கியம்தான் அது. அப்ப மும்மொழி கல்வி திட்டம் வேணுமா வேணாமா? அது வேணும், கண்டிப்பா வேணும். சரிங்க, தேங்க்யூ மேம். என்னோட சாய்ஸ் என்னன்னா, அது அவங்கவுங்க சாய்ஸ். என்ன லாங்குவேஜ் படிக்கணும்ன்றது அவங்க சாய்ஸ். ஸோ நம்ம போய் திணிக்க கூடாது யாருக்கும். இந்த இதுதான் படிக்கணும், இந்த இதுதான் படிக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம திணிக்கிறது வந்து என்னை பொறுத்தவரையும் அது ஒரு ஸ்டூபிடான விஷயம். ஓகே. மத்திய மந்திரி இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து தமிழ்நாட்டுக்குரிய நிதிகள்லாம் தரமாட்டோம், நீங்க மும்மொழி கல்வி திட்டத்தை ஃபாலோ பண்ணா தமிழ்நாட்டுக்குரிய நிதிகள்லாம் சாங்ஷன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதை பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆப்வியஸா தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய என்னென்ன நீட்ஸ் இருக்கோ அதை தந்துதானே ஆகணும். அது எப்படி இதை பேஸ் பண்ணி நான் தருவேன் தரமாட்டேன்னு சொல்றது தப்பு தானே இந்த விஷயம். அது என்ன பொறுத்தவரையும் இது வந்து என்ன சொல்றது, மத்த ஸ்டேட் பண்றாங்க நீங்க பண்ண மாட்டீங்க, நம்மள ஃபோர்ஸ் பண்ணி அதுக்குள்ள தள்ள வைக்கிற மாதிரி இருக்கு. இத வந்து முதலமைச்சர் என்ன சொல்றாங்க, பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. இது உங்களுக்கு எப்படி இருக்கு? இது ஆப்வியஸா பிளாக்மெயில் பண்ற மாதிரி தானே. நீங்க பண்ணீங்கன்னா நான் தருவேன் அப்படின்னா அது தப்பு தானே. இப்ப அண்ணாமலை சார் என்ன சொல்றாருன்னா, ஸ்டாலின் சாரோட தனியார் பள்ளிகள்ல சிபிஎஸ்இ சிலபஸ் யூஸ் பண்றாங்கல்ல, அங்கெல்லாம் வந்து மும்மொழி கல்வி யூஸ் பண்றாங்க. ஆனா அரசாங்க பள்ளியில மட்டும் ஏன் இருமொழி கல்வி இருக்கும்னு சொல்றாங்க. எனக்கு இந்த இதுக்கு வந்து தரலாம். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல 2 லாங்குவேஜ் தான் இருக்கு. இன்னொரு லாங்குவேஜ் படிச்சா மேபி அங்க படிக்கிற பசங்க எல்லாருமே லோவர் மிடில் கிளாஸ் பசங்களா இருக்கலாம். அவங்களுக்கு இன்னொரு லாங்குவேஜ் தெரிஞ்சா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம்ல. மேபி அவங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக படிச்சானா வெளியே போகும்போது அவங்க மேபி அதர் ஸ்டேட் போகும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம்ல. மும்மொழி கல்வி திட்டம் வேணுமா வேணாமா? என்ன பொறுத்தவரை சாய்ஸ் தான், கட்டாயன்ற அவசியம் கிடையாது. சரி, தேங்க்யூ மேம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த திட்டம் தேவையில்லாத ஒன்று. தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் மொழியும் ஆங்கில மொழியும் இருந்தால் போதும். முதல்வர் சொல்லியிருக்கிறது சரியான கருத்து தான். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? நிதி கொடுக்க இதை ஏற்றுக்கொண்டாதான் நிதி கொடுப்பேன்னு சொல்றது வந்து தவறான ஒரு வாதம் தானே. சரிங்க சார். மும்மொழி கல்வி திட்டம் நமக்கு வேணுமா வேணாமா சார்? நிச்சயமா தேவையில்லை. அண்ணாமலை சார் என்ன சொல்றாருன்னா வந்து ஸ்டாலின் சாரோட மத்த ஸ்கூல்ல எல்லாம் வந்து மும்மொழி கல்வியும் யூஸ் பண்றாங்க, தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி எல்லாமே சொல்றாங்க. ஆனா அரசாங்க கல்வியில மட்டும்தான் பள்ளியில மட்டும்தான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலன்னு சொல்றாங்க. இதை குறிச்சு உங்களோட கருத்து என்ன சார்? அவர் வந்து பாரதிய ஜனதா வந்து மத்தியில் ஆளுது, அதனால அதுக்கு சப்போர்ட்டா தான் அவர் பேசுவார். சரிங்க சார், நன்றி சார். தேங்க்யூ. மும்மொழி கல்வி திட்டம் வேணுமா வேணாமா? வேணும். ஏன்னா ஹிந்தி வந்து மஸ்ட்டு. ஹிந்தி தெரிஞ்சு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நார்த் சைட்லாம் போனால் வித்தவுட் ஹிந்தி இங்கிலீஷ் வண்டி வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஹிந்தி தெரிஞ்சிருக்கிறது மஸ்ட்டு தான். ஸோ மும்மொழி வந்து தேவை அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.